நான் வீட்டை விட்டு வெளியேறிய போது என் அப்பா எனக்கு 5000 ரூபாய் கொடுத்து என்னை பார்த்து கொள்ள சொன்னார். தங்குமிடம் மற்றும் உணவுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே விடுதியிலேயே செய்யப்பட்டிருந்ததால் பெண்களுக்குரிய மற்ற சாதாரண செலவுகளை பற்றி மட்டுமே நான் கவலைப்பட வேண்டியிருந்தது. இந்த பணம் போதுமானதாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நிலைமை அப்படி அல்ல. இங்கு வந்த பிறகு கல்லூரியில் கட்டண சலுகை கோரும் பெண்கள் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள போன்களை வைத்திருப்பதையும், விலை உயர்ந்த ஆடைகளை அணிவதையும், பயணங்களுக்கு கார்களை வாடகைக்கு அமர்த்துவதையும் கவனித்தேன். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள முயன்ற போது நான் கண்டறிந்த விஷயம் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. இப்படிப்பட்ட செயல்களை யாராவது செய்வார்களா என்று ஒரு கணம் என்னால் நம்பவே முடியவில்லை. ஆனால் நான் நினைத்தது தவறு. இங்குள்ள மக்களுக்கு இது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தது. இதை கேட்டு உங்களில் சிலர் கோபப்படலாம், வேறு சிலர் இதை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் இந்த யதார்த்தத்தை நன்கு அறிந்தவர்கள் பலர் உள்ளனர். கல்லூரி படிக்கும் போது நகரத்தை சேர்ந்த பெண்கள் தங்கள் செலவுகளை எப்படி சமாளிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரியும். இந்த பெண்கள் வசதியான ஆண்களை தேடி பிடிப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த ஆணின் தோற்றம் முக்கியமல்ல, அவரிடம் பணம் இருந்தால் போதும். இந்த செயல்முறை முழுவதும் ஒரு திட்டமிட்ட பாணியில் நடக்கிறது. முதலில் அந்த பெண்கள் ஒரு ஆணை தங்கள் வலையில் வீழ்த்தி சில நாட்கள் காதலிக்கிற மாதிரி பேசி ஓரிரு வாரங்களுக்குள் அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதை செய்வதற்கு வசதியான ஆண்கள் கூடும் டேட்டிங் செயலிகள், பப்கள், பார்கள் மற்றும் உயர்தர பார்ட்டிகளுக்கு அவர்கள் அடிக்கடி செல்கிறார்கள். நெருக்கம் ஏற்பட்டதும் அந்த ஆண்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் இரவு நேரத்தை கழிப்பதற்கு பதிலாக விலை உயர்ந்த போன்கள், ஆடைகள் மற்றும் ஆடம்பர உணவகங்களில் உணவருந்துதல் போன்றவற்றை அந்த ஆண்களிடம் கேட்டு பெறுகிறார்கள். கல்லூரி பெண்களிடையே இது ஒரு பொதுவான நடைமுறையாக உள்ளது. இப்படித்தான் அவர்கள் தங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கான பணத்தை திரட்டுகிறார்கள். ஆனால் இதற்கு பெண்கள் மட்டுமே காரணமல்ல, அவர்களின் பெற்றோர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இவ்வளவு விலை உயர்ந்த போன் எங்கிருந்து வந்தது என்றோ, அல்லது ஒவ்வொரு வாரமும் புதிய ஆடைகள் எங்கிருந்து வருகின்றன என்றோ அவர்கள் ஏன் தங்கள் மகள்களிடம் கேட்பதில்லை? இப்படித்தான் இந்த செலவு சுழற்சி தொடர்கிறது. ஒரு ஆணை ஏமாற்றுவது எளிது என்று நீங்கள் நினைக்கலாம். பல பெண்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் எப்போதும் அப்பாவிகள் அல்ல. பெண்கள் பெரும்பாலும் கனநேர இன்பத்திற்காக இதில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு விரைவாக சீரழியும் தெரியுமா? அறை எண் 35 தங்கியிருந்த ஒரு பெண் இந்த வலையில் சிக்கி கொண்டாள். ஒரு இளைஞனை அவள் சந்தித்தாள். அவன் அவளை தினமும் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்துவிட்டு அவளுடன் தான் விரும்பியபடியெல்லாம் நடந்து கொண்டான். ஒரு நாள் அவளுடன் தான் செய்த அதே செயல்களை தனது நண்பர்களுடனும் செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞன் அவளிடம் கூறினான். தான் ஒரு வலையில் சிக்கி கொண்டதை உணர்ந்த அவள் கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே விடுதியை விட்டு வெளியேறி சில நாட்கள் வீட்டிற்கு சென்றாள். அவள் திரும்பியதும் அந்த இளைஞன் அவளை சந்திக்க விரும்பினான். அவள் மறுத்தபோது அவன் அவளுக்கு ஒரு வீடியோவை அனுப்பினான். அதில் அவள் வீட்டில் குளியல் அறையில் ஆடை மாற்றிக் கொண்டிருந்த போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இருந்தன. அதை பற்றி அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அதே இளைஞன் அவள் அவனுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை அவளுக்கு அனுப்புகிறான். உண்மையில் அவள் ஏமாற்றப்பட்டிருந்தாள். அவளது விருப்பத்திற்கு மாறாக அந்த இளைஞனின் நண்பர்களுடன் உறவு கொள்ள அவள் கட்டாயப்படுத்தப்பட்டாள். இது ஒரு வழக்கமான செயலாக மாறியது. சில சமயங்களில் அந்த இளைஞனே அவனுடன் உறவு கொள்வான். மற்ற நேரங்களில் அவன் தனது நண்பர்களை, உண்மையில் அவன் வரவழைத்த வாடிக்கையாளர்களை அவளிடம் அனுப்புவான். அந்த பெண்ணை சிறிது நேரம் பயன்படுத்துவதற்காக அந்த வாடிக்கையாளர்கள் 10,000 ரூபாய் வரை பணம் கொடுத்தனர். அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் அவனை தன்வசப்படுத்தி கொண்டு இந்த ஏற்பாட்டை தொடரலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அந்த இளைஞன் விலை உயர்ந்த பரிசுகள் மற்றும் செல்போன்களை கொடுத்து அவளை வலையில் வீழ்த்தியிருந்தான். அவன் அவளுக்கு கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் பரிசுக்கும் ஈடாக அவளது உடலை விற்று அதைவிட 4 மடங்கு அதிகமான வருமானத்தை அவன் ஈட்டினான். இன்று அவள் ஒரு ஆலோசனை மையத்தில் இருக்கிறாள். ஏனென்றால் இந்த சூழலை எதிர்கொள்ளும் மன வலிமை அவளிடம் இல்லை. மேலும் சமூக அவப்பெயர் குறித்த பயம் அந்த இளைஞனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் தடுத்தது. பெரிய நகரங்களுக்கு சென்ற பிறகு பல இளம் ஆண்களும் பெண்களும் எதிர்கொள்ளும் உண்மையான அனுபவம் இது. நான் தங்கியிருந்த விடுதியில் 198 பெண்கள் தங்கள் செலவுகளை இந்த விதமாகவே சமாளித்து வந்தனர். அந்த 98 பேரில் 10 பேர் கடுமையான சுரண்டலுக்கு ஆளானார்கள். இந்த எண்ணிக்கை சிறியதாக தோன்றலாம். கல்விக்காக தங்கள் மகள்களை வெளியூருக்கு அனுப்பும் அனைத்து பெற்றோர்களிடமும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக ஒரு தோழியை போல நடந்து கொள்ள வேண்டும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிலர் எப்படி அந்நியர்களிடம் தங்கள் உடலை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். அதன் விளைவாக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வருந்த நேரிடுகிறது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். காதல் அல்லது நட்பு குடும்பத்தினரின் பார்வைக்கு தெரியும் வகையில் வெளிப்படையாக வளர்வதை உறுதி செய்ய வேண்டும். பெற்றோரை சந்திக்க தயங்காத நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும்.
இல்லையெனில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் தொழிலாளியாக மாறுவதற்கு அதிக நேரம் தேவைப்படாது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, கல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, அது முழு வாழ்க்கையும் அல்ல. பெற்றோர் மகள் உறவு வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஆடம்பர வாழ்க்கைக்கான ஆசை ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்கலாம். விழிப்புணர்வு மட்டுமே இத்தகைய விபரீதங்களில் இருந்து காப்பாற்றும். அன்பும் புரிதலும் ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்கான சிறந்த கவசம். ஒரு பெண்ணின் உடல் அவளது சொத்து. அதை பாதுகாப்பது அவளது பொறுப்பு மட்டுமல்ல, அவளது பெற்றோரின் பொறுப்பும் ஆகும்.